அவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் have spread all over the globe. He is conducting Veda classes, and I think he has been a chosen one by God to spread our Sanatana Dharma. It takes several volumes and several days. Actually, recently his Sashtabdi Murti was conducted in Mayiladurai. It was a memorable incident, and there are at least about more than 50,000 people spread over 5 days, and each day we had a session of not less than 5,000 people, and people talking about him, and even அந்த 5 நாள் அவரை பற்றி சொன்னாலுமே குறையாதான் இருந்தது, முடியல. இன்னும் அது தொடரு, அது என்றைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அவருக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறங்கிறது ஐ திங்க் இட் இஸ் பியாண்ட். இட் இஸ் லைக் ஒரு ஸ்மால் பாய் ஆஃப் அபவுட் 10 years சைல்டு. அவர் வந்து சமுத்திரத்துக்கிட்ட போய் நிறுத்தி வச்சுட்டு, நீ இந்த சமுத்திரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொன்னாக்க, அந்த பையன் எப்படி அவனுக்கு அசந்து, வில் பி சர்ப்ரைஸ், இஸ் அமேஸ்ட், இஸ் அகாஸ்ட் பை தி டெப்த் ஆஃப் தி ஓஷன். இன்னி வரைக்கும் யாருமே இந்த ஓஷன் டெப்த் யாருமே வந்து இட்ஸ் அ பிக் சப்ஜெக்ட் பை இட் செல்ஃப், பை நோன் அஸ் ஓஷனோகிராஃபி. இன்னி வரைக்கும் யாருமே இந்த மகா கடல் டெப்த் யாருமே வந்து கண்டுபிடிக்கல, அதோட ப்ரொவிஷன்ஸ், அதோட பொக்கிஷம் யாருமே கண்டுபிடிக்கல. இன்னும் நடந்துருக்கு, ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் இவரோட டெப்த் ஆஃப் நாலேஜ் இஸ் பியாண்ட் ஆல் தட். ஹவு கேன் ஐ ஆஸ் அ ஸ்மால் கிட் explain all that? It is just beyond, far beyond my imaginations. So the best thing is I surrender unto him and seek his blessings. And I will never attempt to, because I know I will never be able to be successful in attempting even to glorify and speak about the glory of this great noble person selected by God and sent for the spread of Sanatana Dharma. Hence, another thing is, I am not the person to hear, because he is the right person, then I should not want to occupy his time. So I request him to please bless us with his wonderful knowledge, and at least we'll try to imbibe a few things in them. Thank you very much.
என்னடா பண்ண போற? போயிட்டா நான் எடுத்துக்கிறேன். சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மரணாத் சாம் சர்வதோ ஜெயமங்களம். யஸ்யாஹுராகமவிதः பரிபூர்ணசக்திः अंशे क्रियत्यविनिविष्टममं प्रपञ्चम् तस्मै तमालरुचिभासुरकन्धराय नारायणी सहचराय नमः शिवाय. कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रम् कात्यायनी सुतमहं कटिबद्धवामं कौबीनदण्डधरदक्षिणहस्तमीरे उमाकोमलहस्ताभ्यां सम्भावितललाटकं हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करस्रजम्. मण्णिल नल्ल वण्णं वाழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லகதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. வந்தே மகாகணபதிம் மதனாரிசூணும் வாமோருசுஸ்தவனிதா புஜவேஷ்டிதாங்கம் வல்லீசபூர்வஜமபீஷ்டதமாஸ்ரிதானாம் வாணீபதி பிரமுகதேவகணார்ச்சிதாங்கிரிம் திகட சக்கரச் செம்முகம் மைந்துளான் சகட சக்கரத் தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லாம் வல்ல உமையொருவாகனுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்றைய தினம் முதல் துவங்கி இருக்கின்ற கந்தசஷ்டி மகோற்சவத்தில் முருகப்பெருமானுடைய திருவருளை வியந்து போற்றுகின்ற கந்தபுராண பக்தி சுவையை இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே 6 நாட்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்தியா முழுவதும் முருகப்பெருமான், குமரன், கார்த்திகேயன், தண்டபாணி, சுப்பிரமணியன் என்று பல பெயர்களினாலே போற்றப்படுகின்ற தெய்வமாகி நிற்பவர் நம்முடைய கண்கண்ட தெய்வமாகிய முருகப்பெருமானவர். தமிழ்நாட்டில் முருகா முருகா என்று எல்லோரும் உருகி அழைக்கின்றார்கள். இங்கு சுப்பிரமணிய சுவாமியாக ஆந்திர மாநிலம், தெலுங்கானா,
செகந்தராபாத் ஸ்கந்தகிரியில் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தேவசேனா சமேதராக இங்கு அருட்காட்சி நல்கின்றார். இன்னும் கொஞ்சம் இப்படி வடக்க போனோம்னா அங்கே தண்டபாணி கார்த்திக் ஜி அப்படின்பா முருகப்பெருமான். இன்றைக்கு தமிழர்கள் உலகம் பூரா இருந்துருக்கார். கீழே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கேருந்து ஆரம்பித்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, அப்படி கொஞ்சம் அப்படி மேலே போனாக்க ஐரோப்பிய நாடுகள், லண்டன், அமெரிக்கா, கனடா, இப்படி எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் பரவி இருந்து நம்முடைய சனாதன தர்மத்தை பேணி பாதுகாப்பதற்காக திருக்கோயில்களை அமைத்து வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள். அநேகமான கோயில்கள் முருகனை பிரதானமுடையதாக இருப்பது ஒரு சிறப்பு. அவர் இருக்கின்ற இடத்துக்கு எல்லாமே ஸ்கந்தகிரின்னு தான் பேர். மகாபெரிவாள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இன்னும் இந்த இடம்லாம் சிக்கந்தருடைய பேரில் சிக்கந்தராபாத், ஹைதராபாத்னு இருக்கே அப்படின்னு சொன்னார். பெரியவா மகா ஞானி அவர் சொன்னார், அசடு ஸ்கந்தர் விளையாடுற இடம், ஸ்கந்தர் மலை மேலே கோயில் கொண்டு இருக்க இடம் ஸ்கந்தாபாத்துங்கிறது மருவி செகந்தராபாத்னு எடுத்துக்கோயேன் அப்படின்னார். இது ஸ்கந்தன் இருக்கின்ற இடம், இது ஸ்கந்தகிரி. விசாகப்பட்டினமும் இங்கே ஆந்திராவில் தான் இருக்கு. முருகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். விசாகன் என்று அவருக்கு பெயர். ஸ்கந்த விசாகினே நமகான்னு தான் சொல்லுவோம். அந்த பெயர்ல ஒரு பட்டணம் இருக்கிறது இங்கே தான், விசாகப்பட்டணம். முருகப்பெருமான் இருக்கிறது இங்கே தானே. எங்கேயும் பரவி அவருடைய திருவிளையாடல்களை அவர் நம்மிடத்திலே செய்திருக்கின்றார். குமரன் என்று முருகப்பெருமானை, குமரா செல்வ முத்துக்குமரா, குமரன் என்று அவருடைய பெயர்ல மிக அழகான பெயர். அதனால்தான் காளிதாசன் இவர்களெல்லாம் கந்த புராணம் என்று எழுதினார்கள். அவன் குமார சம்பவம் என்று காப்பியத்தை எழுதினான். சம்பவம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நிகழ்வு, ஒரு உற்பத்தி. முருகப்பெருமானுடைய உற்பத்தியை இவன் குமார சம்பவமாக எழுதினான். அதுபோல வேதங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தின் ஆணிவேராக இருக்கின்றது. வேதம்ங்கிறது இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. வேத மூலமிதம் ஜெகது அப்படிங்கிறார். இந்த உலகம்ங்கிறதான விருட்சத்திற்கு, மரத்திற்கு ஆணிவேராக இருக்கிறது வேதங்கள். அந்த வேதங்கள்லாம் சுவாமியினுடைய மூச்சு காத்தா இருக்கு. வேதங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு என்ன தெரிய போறது? இன்னைக்கு வந்தவனுங்க வேதமே இல்லைங்கிறான், வேதம் வேண்டாங்கிறான். கொள்ளு தாத்தா இல்லாம தாத்தா ஏது, தாத்தா இல்லாம அப்பா ஏது, அப்பா இல்லாம நம்ம ஏது? அப்ப நம்ம இன்னைக்கு பிறந்த உடனே கொள்ளு தாத்தாவே இன்னைக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. இது அனர்த்தமால இருக்குது பேசுறதெல்லாம். இன்னைக்கு நாம பேசுற மொழி, நாம பேசுற பாஷைகள்லாம் தாயாக இருக்கிறது அந்த வேதங்கள் தானே. அதுக்கு மொழிங்கிற ஒரு பெயரே கிடையாது. அதுக்கு வேதங்களை சுவாமி உபதேசம் பண்ணார். மனிதன் இப்படித்தான் வாழணும், என்னென்ன கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதங்களை உமாதேவிக்கு உபதேசம் பண்றார். மகாவிஷ்ணுவுக்கு ஒரு அனுகிரகம் பண்றார். நீ வேதவியாசராக பூமியில அவதாரம் பண்ணி இந்த வேதங்கள் எல்லாம் பிரித்து அந்த வேத நெறிப்படி எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும், தர்ம நெறிப்படி வாழணுங்கிறதாக சொல்லி அவருக்கு அந்த அனுகிரகம் பண்றார்.
வேதவியாசருடைய அவதாரம் மகாவிஷ்ணுவனுடைய சொரூபம். அவர் தானே பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த வேதங்கள் பொது, காமன். நாம சொல்ற இதே ஒரே மந்திரம் தான் எஜுர்வேதம். அதை சைவர்கள் சிவன் கோயிலில் சொல்ற, வைஷ்ணவர்கள் பெருமாள் கோயிலில் சொல்ற, அம்பாள் சன்னதியில் சொல்ற. அதுக்கு சமய பேதம் கிடையாது. எல்லாரும் எடுத்துக்கலாம், எல்லாரும் அந்த வழி நடந்துக்கலாம். அப்ப அவாவா கோவில் பூஜைக்கு ஒரு பிலாசபி, ஒரு தத்துவம், ஒரு வழிகாட்டு முறை ஒன்று வேணும். இந்த வேத மந்திரங்களை நாங்களே எடுத்துக்கிறோம். ஸ்ரீ சூக்தத்தை நம்ம அம்பாள் சன்னதியிலையும் பாராயணம் பண்றோம், மகாலட்சுமி சன்னதியிலையும் பாராயணம், எல்லா சன்னதியிலையும் பாராயணம் பண்றோம். சிவபெருமானுக்கு எப்படி பூஜை பண்றது, அவருக்கு எப்படி கோயில் கட்டுறது, முருகனுக்கு எப்படி கோவில் கட்டுறது. இங்க அற்புதமான கோயிலை நம்முடைய அன்பர்கள், இந்த செகந்திராபாத்தில் இருக்கிற அன்பர்கள் இங்க ஆரம்பத்தில் கட்டி இருந்தார். இப்ப நம்முடைய செக்ரட்டரி கிருஷ்ணன் சார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அற்புதமாக கருங்கல் திருப்பணியா இந்த கோயிலை ரொம்ப பிரமாதமாக கட்டி இப்ப கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மனித எத்தனத்தினால நடக்கிற விஷயங்கள் இல்லை, தெய்வ சங்கல்பத்தினால நடக்கிறது, ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நடக்கிறது. தங்கரதம் பண்ணியிருக்காரு. இப்ப நாளன்னைக்கு இங்க பிரதிஷ்டை, தங்கரத பிரதிஷ்டை நடக்கிறது. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பழனி, திருச்செந்தூர், இது மாதிரியான பெரிய க்ஷேத்திரங்கள் மாதிரி இங்க இந்த தெலுங்கானா மாநிலத்தில் நம்முடைய ஸ்கந்தகிரி முருகப்பெருமானுடைய திருக்கோயில் அமைந்திருக்குன்னாக்க அது அவருடைய அனுகிரகம், சுவாமியினுடைய அனுகிரகம். அப்படி இந்த வேதங்கள் பொதுவாக இருக்கிறது. கோவில் பிரதிஷ்டை, சுவாமி ஆராதனம், சுப்பிரமணிய சுவாமி கோயில் எப்படி கட்டுறது, இதுக்கெல்லாம் சில்ப லட்சணம் உண்டு. இத்தனை இன்ச்சு, இத்தனை அங்குல பிரமாணம் கர்ப்பகிரகம் இருந்ததுன்னா அதனுடைய துவாரம், அதனுடைய வாச நிலை இவ்வளவுதான் இருக்கணும். வாச நிலை இவ்வளவு இருந்ததுன்னா அந்த கோபுரம், விமானம் அப்படி இருக்கணும். விமானத்தினுடைய அளவை வச்சு ராஜகோபுரம் கட்டணும். பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ணணும். இதெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் ஆகம சாஸ்திர வாயிலாக அந்த பிரமாணப்படி உலகெங்கிலும் இன்றைய திருக்கோயில்களை அமைத்திருக்கின்றார்கள். நமக்கு சில்ப ரத்னாகரம், மயமதம் போன்ற சிற்ப நூல்கள், வைணவத்தில் பரசுராமகல்பம் போன்ற சில்ப சாஸ்திரங்கள்லாம் பிரசித்தமாக இருந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு வழிகாட்டுறது. சரி, கோயில் கட்டியாச்சு, அடுத்து பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டையினுடைய வழிமுறை என்னன்னு ஆகமங்கள் சொல்லித்தருது. சைவாகமங்கள் 28, வைகானசாகமம், இதெல்லாம் நமக்கு சொல்லித்தருது. அடுத்தது கோவிலில் உற்சவம் பண்ணணும். இப்போ தங்கரதம் பண்ணியிருக்கோம், இதை எப்பப்பெல்லாம் இழுக்கலாம். சுவாமிக்கு மகோத்சவம் பண்ணுறதுக்கு துவஜாரோகம் எப்படி பண்ணணும், ரக்ஷாபந்தனம் எப்படி பண்ணணும், முதல் நாள்லேருந்து 10 நாளைக்கு என்னென்ன வாகனங்கள் வைக்கணும், இதெல்லாம் சொல்றது உற்சவ விதி. கர்சனம், பிரதிஷ்டை, உற்சவம். அடுத்து நாம் செய்கின்ற இந்த தெரியாமலோ ஏதாவது குறைபாடுகள், தவறுகள் நிகழ்ந்தால் அதற்கு பரிகாரம் செய்வது பிராயச்சித்த விதிப்படலம். இந்த 4ஐயும் கொண்டது ஆகம சாஸ்திரம் என்று பெயர். கர்ஷனம், கர்ஷனம்னா ஏறு உழறதுன்னு பேர். குழி அஸ்திவாரத்துக்கு பூமியை தோன்றோம் இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து சொல்றார் வாஸ்து சாஸ்திரப்படி. கர்ஷனம், பிரதிஷ்டை, உற்சவம், பிராயச்சித்தம். இதெல்லாம் என்னன்னா காம்ப்ரமைஸ்க்கு வராது. வேதங்களும் ஆகமங்களும் எப்பொழுது, அதாவது ஆகமங்கள் கூட பூசணிக்காய் இல்லைன்னா தேங்காயை எடுத்துக்கோன்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் சொல்றது. வேதம் அப்படி கிடையாது. கிருஷ்ணன் சார் சொன்னா செய்யணும், அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது சரியா தப்பான்னு யோசனை பண்ணிட்டு இருக்க கூடாது. அது பிரபு சம்ஹிதேன்னு பேர். அதாவது ஒரு எஜமானர் ஒரு விஷயத்தை இப்படித்தான் செய்யணும்னு சொன்னா அதை செய்யணும். சுவாமி நமக்கு கட்டளை இட்டிருக்கார்.
சத்தியம் வதா, நீ உண்மையை பேசு. ஏன் உண்மையை பேசணும்னு யாரும் எழுத்து கேட்க முடியாது சுவாமி கிட்ட போய். தர்மம் சரா, தர்மத்தை செய்யு. தர்மத்தை செஞ்சா என்ன கிடைக்கும்னு சுவாமி கிட்ட போய் யாரும் கேட்க முடியாது. வேதத்துல யாரும் பிரஸ்னோத்தர மாளிகை அதுல கிடையாது, வேதத்துல கிடையாது, கேள்வி பதில் கிடையாது. மாத்ருதேவோ பவா, அம்மாவை தெய்வமா வணங்கு. பித்ருதேவோ பவா, அப்பாவை தெய்வமா வணங்கு. ஆச்சாரிய தேவோ பவா, ஆச்சாரியனை வழிபாடு. குருநாதரை வணங்கு, தெய்வமா வணங்கு. இதெல்லாம் பழைய காலத்துல சொல்லி பழைய காலத்துல நடந்தது. இப்ப காலேஜ் வாத்தியாரும் பையன்களும் எல்லாம் ஒன்னாவே எங்கெங்கேயோ போற ஒரு வயக்கரமா இருந்தது அந்த காலத்துல. உபாத்தியாயர்னா இந்த லட்சணங்கள்லாம் இருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்கணும். படிச்சவன் தானே பாடம் சொல்லி தர முடியும். படிக்காமையே வாத்தியார போயிட்டானா அவன் எப்படி பாடம் சொல்லி தர முடியும்? பையன்களை நல்ல வழியில கொண்டு வரணும்னா அவன் முதல்ல நல்ல வழியில இருக்கணும்னா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிங்கிறார் தட்சிணாமூர்த்தி. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டியான். பின்னால வருது கந்தபுராணத்துல தட்சிணாமூர்த்தியினுடைய சொரூபம் இப்ப வருது. அதுபோல ஆகம சாஸ்திரங்கள், இந்த பிரபு சம்ஹிதேன்னு பேர். வெறும் ஆதேசா ஏஷ உபதேசா, ஆதேசம்னா கட்டளைன்னு அர்த்தம். பை ஆர்டர்னு தான் கையிலே. சத்தியம்னா நான் எப்படி சொல்றது? சத்தியத்தை எல்லா இடத்துலையும் காப்பாற்ற முடியுமாங்கிற கேள்விக்கெல்லாம் வேதம் பதில் சொல்லலையேன்னு நம்முடைய பரம கருணாமூர்த்தியாக ஸ்ரீமன் நாராயணர் அவதாரம் பண்ண வேதவியாசர் அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை 18 புராணங்களாக நமக்கு அனுகிரகம் பண்ணார். 18 புராணங்கள். சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு உணர்த்தியருள, நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு 18 புராணங்களை சொல்லி, சனத்குமாரர் வேதவியாசருக்கு சொன்னதாக கந்தபுராணம் சொன்னது. அப்படி அந்த 18 புராணங்கள்ல இந்த வேதம் சொன்ன விஷயத்தை எல்லாம் நமக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி உண்மையை பேசினா என்ன கிடைக்கும், சத்தியத்தையே கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால் சில கஷ்டங்களை அனுபவித்தாலும் பிறகு நமக்கு நிரந்தரமான இன்பம் கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக பொய் சொன்னோம்னு சொன்னாக்க, பொய் சொல்லி ஒரு பதவியோ ஒரு புகழையோ அடைந்தோம்னா அது நமக்கு நிரந்தரம் கிடையாதுங்கிறத நமக்கு புரிய வைக்கணும். ஹரிச்சந்திரன் சத்தியத்தை தவிர வேற எதையும் தன்னுடைய கொள்கையாக வச்சுக்கல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் வாழ்க்கையில. அப்ப ஏன் அவன் பொய் சொல்லி நல்லா வாழ்ந்திருந்தா என்னன்னு கேட்கிறாளோன்னா, ஒரு பெரிய மகாராஜா ஒரு பெரிய திருவிழா நடத்தினார். திருவிழாவுக்கு தேவலோகத்திலேருந்து தேவர்கள்லாம் வருவாங்க திருவிழாவை பார்க்கறதுக்கு. அதுல வந்த ஒரு கந்தர்வன் ஒரு அழகான மாலை ஒன்று போட்டுன்னு வந்தான். அந்த மாலையினுடைய அழகு பார்க்கறதுக்கு அவ்வளவு தேஜஸா இருக்கு. மாலை போட்டுக்கிறதுக்கு யாருதான் ஆசைப்படுறதில்ல, எல்லாரும் மாலை போட்டுக்கணும்னு ஆசைப்படுறாளோன்னு. அந்த மாலையை போட்டுக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் வருது. அந்த மாலையினுடைய வாசனை, சுகந்தம், அந்த புஷ்பத்தினுடைய வாசனை எங்க பார்த்தாலும் வீசல். இப்ப எல்லாருக்கும் அந்த மாலை, அந்த ராஜாவிலேருந்து கீழே இருக்கிற ஆண்டி வரைக்கும் அந்த மாலையை நாம வாங்கி போட்டுட்டா என்னங்கிற ஆசை வந்துடுது. எல்லாரும் போய் அந்த கந்தர்வன்ட்ட கேட்கிறார், அந்த மாலையை எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் கேட்கிறான், ராஜாவும் கேட்கிறான், மந்திரி கேட்கிறான், தளபதி கேட்கிறான், எல்லாரும் போய் அவன்கிட்ட கேட்கிறான். கந்தர்வன் அப்படி கொஞ்சம் அப்படி மேல எழுந்து உயரமா ஒரு இடத்துல நின்றுட்டு சொல்றான், இந்த மாலை தேவலோகத்துல கற்பக விருட்சத்திலேருந்து உண்டான புஷ்பத்தினால செய்யப்பட்டது, கற்பக புஷ்பத்தினால செய்யப்பட்டது இந்த மாலை. இந்த மாலை பூக்கள் வாடாது, இதுல இருக்கிற வாசனை எந்த காலத்திலையும் குறையாது. ஆனா இந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு
ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறான். என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறார்? முறையாக படிச்சிருக்கணும், உண்மையான ஒழுக்கத்தோட இருக்கணும், வெளிவேஷம் போட்டு இருக்கக்கூடாது, சத்தியத்தை பேசணும், தர்மம் செய்யணும், பிரத்தியார கெடுத்து அடுத்தவனை கெடுத்து வாழக்கூடாது, எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் மனதில் இருக்கணும். என்னென்ன? படிச்சிருக்கணும், தவம் செய்திருக்கணும், மனதில் கருணை இருக்கணும், யாருக்கும் குற்றம் செய்யக்கூடாது, ஒழுக்கம், அந்த அக ஒழுக்கம் உண்மையானதாக இருக்கணும். இவ்வளவு கட்டளைகளை சொல்றேன். அங்க ஒரு அரகுர வித்வான் அந்த அரசவையில் வேலை பார்க்கிறவர் பார்த்தார். நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், நமக்கு இந்த அரசவை கலைஞர் விருது நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, ஆஸ்தான வித்வான் விருது நமக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான், இன்னைக்கு பொய் சொல்லி இந்த மாலையை வாங்கி போட்டுண்டா என்ன அப்படின்ட்டு அந்த கந்தர்வன்ட்ட போய் கேட்குறான், எனக்கு அந்த மாலையை கொடுங்கோ அப்படிங்கிறான். நீ படிச்சிருக்கியான்னு கேட்டார் அவர். அறகுற படிப்பு இல்லை, இருந்தாலும் யாருக்கு தெரிய போகிறது, சும்மா சொல்லி வைப்போமே, நான் நல்லா படிச்சிருக்கேன், 4 வேதங்களும் படிச்சிருக்கேன், 18 சாஸ்திரங்களும் படிச்சிருக்கேன். சரி, ஒழுக்கமாக இருக்கியா? ரொம்ப ஒழுக்கமாக இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அவரோட யாரும் பேச முடியாது, இருந்தாலும் அவர் சொல்றார் நான் ஒழுக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறேன். நீ அடுத்துக்கெடுத்து வாழலையே அப்படின்னா, அதெல்லாம் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணியது கிடையாது, எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டார். அந்த மாலையை அந்த கந்தர்வனுக்கு தெரிஞ்சும் அந்த மாலையை அவர் கழுத்தில் போட்டான். பதவி கிடைச்செடுத்தவர். எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு நல்ல பழக்க வழக்கம் கிடையாது, ஒரு நல்ல யாருக்கும் உதவி செஞ்சது கிடையாது, இவனுக்கு போய் இந்த ஒரு மாலையை கொண்டு போய் இந்த கந்தர்வன் கொடுத்துருக்கானே, அப்போ கந்தர்வனை ஏமாந்துட்டானான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தார். ஒரு ராத்திரி மறுநாள் காலம்புற அந்த பண்டிதர் குய்யோ முறையோன்னு அலறிண்டு ஒடியாடுறார். இந்த மாலை கருத்து போயிடுத்து, ஒரே நாத்தமாக நாடுறது. அவர் 2 கையாலையும் தலையை பிடிச்சுன்னு ஒடியாடுறார். என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்குறார். ஐயோ, இந்த மாலையை பொய் சொல்லி ஒரு பதவி ஒரு புகழை அடைந்தால் நிரந்தரமான புகழ் கிடைக்காதுங்கிறத உணர்த்துறது தான் ஹரிச்சந்திரனுடைய வரலாறு. சத்தியம் வதா, வேதம் சொல்ற வரலாறு. தர்மம் சரா, அதுக்கு ஒரு புராணம் சொல்லியாங்க. எந்த காலத்திலையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடியவர்கள் அந்த தர்மம் செய்வதை நிறுத்துவது கிடையாது. அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார், அவருடைய செல்வம் எல்லாம் தீர்ந்து போயிடுத்து. அந்த நேரத்தில் அவர் அழறார், எனக்கு என் வீட்டை விற்று அன்னதானம் பண்ணுறேன், என்னுடைய நகைகளை எல்லாம் விற்று அன்னதானம் பண்ணுறேன், ஆனால் இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு அவர் இருக்கிற பொழுதுதான் அந்த நிலைக்கு வர வரைக்கும் சுவாமி சோதிப்பார். இந்த கடைசி கட்டத்தில் சுவாமி வரார். வரவர் என்ன பண்றார், எனக்கு சாப்பாடு போடுங்கிறார். இவர் என்னத்தை பண்ணுவார், வயல்ல இருந்த நெல்லெல்லாம் எடுத்துன்னு குத்தி கொள்ளையில இருந்த செடி கொடிகள்லாம் கீரையாக்கி கீரையும் சாதமும் கொடுக்குறார். வீடு தேடி வந்துட்டார் அடியார், அவர்கிட்ட சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு கொடுக்குறார். அப்பதான் சுவாமி காட்சி கொடுத்து அவருக்கு பெரிய செல்வந்தன் ஆக்கிறார். எக்காலத்திலையும் தர்மத்தை விடக்கூடாது. அடுத்தது ராவணன். பிறன்மனை நோக்க பேராண்மைங்கிறது நம்முடைய தமிழ் வேதம். வள்ளுவர் சொல்றார். ராவணன் என்ன பண்ணா, பிரத்தியாருடைய மனைவி மேல ஆசைப்பட்டு அவன் அழிந்து போனான். அந்த தப்பை செய்யாதேன்னு சொல்றதுக்காக வந்தது. சில விஷயங்களை வேதம் சொல்ற மாதிரி கட்டளையாக சொல்லலாம். சில விஷயங்களை மனைவி ஆத்துக்கார் எப்படி சந்தர்ப்பம் பார்த்து பக்குவமாக சில விஷயங்களை சொல்லுவார். திடுபுடுன்னு போய் அவர்கிட்ட சொல்கிறத விட அம்மாவை பார்த்து நம்ம விஷயத்தை சொல்லிட்டு வரணும், அப்ளிகேஷனை சொல்லிட்டு வரணும். சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற போது என்னுடைய விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த அம்மா பார்த்து பக்குவமாக அவர்கிட்ட சொல்லி இந்த காரியத்தை முடிச்சிருவார். அந்த மாதிரி அந்த
கடுமையான விஷயங்களை எளிதாக்கி சொல்றதுக்கு பேரு காந்தா சம்ஹிதை அப்படின்னு பேரு. அதுக்கு தான் புராணங்கள்னு பேர். இதிகாசம் ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம், இதெல்லாம் சுஹுர்த் சம்ஹிதை அப்படின்னு. சுஹுர்த்னா நண்பன், மித்ரன். ஒரு பிரபு கட்டளை இடுவதற்கும் மனைவி கணவனுக்கு எடுத்து சொல்வதற்கும் இந்த ரெண்டத்தையும் விட கொஞ்சம் உயர்ந்தது நண்பன்கிற முறையில் ஒருத்தன் உரிமையோட ஒருத்தனை திருத்த முடியும். நீ போட்ட இது சரியா இல்லைப்பா, நீ அதை வேண்டாம், அதை விட்டுடு, நீ இந்த இதை செய், இப்படி செய் அப்படின்னு நண்பன் உரிமையாக சொல்லலாம். அப்படி அந்த ஒரு நண்பன்கிற உரிமையோட மித்ரன்கிற உரிமையோட சொல்றது தான் இதிகாசங்கள். அதுதான் ராமாயணம், மகாபாரதம். பிரத்தியாருடைய மனைவியை பிற பெண்களை எல்லாம் தாயாகவும் சகோதரிகளாகவும் பார்க்கணும்னு பீமன் சுவாமி கிட்ட வரம் கேட்டான். ராவணன் என்ன பண்ணான்? அந்த தப்பை செய்தான் இல்லையா, அவன் அழிந்து போனான். அடுத்தது அடுத்து கெடுத்து வாழறது, துரோகம் பண்ணுறது, சூழ்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணினால் என்றைக்காயிருந்தாலும் தர்மம் அவர்களை அழித்துவிடும் என்கிறத சொல்கிறது தான் மகாபாரத கதை. இதை நண்பர் நிலையில இருந்து நமக்கு சொல்லித்தர. அப்படி இந்த கந்த புராணத்தை பற்றி நாம் இன்றையிலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். இது எந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு வருகிறதுன்னு கேட்டாக்க, நன்றி மறவாமையை அடிப்படையாக கொண்டு வருவது கந்தபுராணம். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படிங்கிறார் வள்ளுவர். இந்த நம்பிக்கை துரோகம், செய் நன்றியை மறந்து ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு பாருங்க, அதை விட ஒரு பெரிய பிழை, பெரிய பாவம் வேற எதுவும் கிடையாது. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒருத்தன் வீட்டில் போய் சாப்பிட்டு அவனுக்கே இது பண்ணிட்டு வந்தானே, ஒருத்தன்ட்ட பணம் வாங்கிட்டு இன்னொரு ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டான்னா, இன்றைக்கி எப்படி தானே நடக்கிறது? எல்லா கட்சிக்காரனும் பணம் தராங்க, யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு தெரியாமல் யாருக்கோ ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு போயிடான். எவ்வளவோ பிழைகள் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுபோல பிரம்மனுடைய மானச புத்திரன், அவருடைய கட்டை விரல்லேருந்து தோன்றினவன் தட்சன் என்று பெயர். அந்த தட்சன் செய்த தவறு, அந்த தட்சன் செய்த தவறினாலே தவறு செய்த தேவர்கள், அந்த தேவர்கள் செய்த தவறை திருத்துவதற்காக சூரபத்மன் பிறந்தான். சூரபத்மனை அழிக்க முருகன் பிறந்தான். இதுதான் முன்கதை சுருக்கம். பிரம்மாவுக்கு மகனாக பிறந்த தட்சன் தந்தையை பார்த்து கேட்கிறான், சுவாமி, நிரந்தரமான இன்பம், எல்லாவற்றையும் தருகின்ற ஆற்றல் எந்த தெய்வத்துக்கு இருக்கு? நான் எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணணும்னு கேட்குறான். அவர் சுவாமியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய், உனக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறார். இமயமலையில் மானச சரோவர் ஏரிக்கரையில் உட்கார்ந்து 1000 ஆண்டுகள் தவம் செய்தான் தட்சன். 1000 ஆண்டுகள் அப்படி கடுமையான தவம் பண்ணி சுவாமி கேட்குறார், உனக்கு என்னப்பா வரம் வேணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருக்கேன்னு கேட்குறார். சுவாமி, 1000 அண்டங்களுக்கும் 1000 உலகங்களுக்கும் நான் தான் ஒரே தலைவனாக இருக்க வேண்டும். கொடுத்தேன். எல்லோரும் என்னை தெய்வமாக வணங்க வேண்டும். கேட்கலாமா? குறுக்கு வழியில் கேட்குற, குறுக்கு வழியில் போகிற பதவியில் இது. எல்லாரும் என்ன வணங்கணும். ஹிரண்யகசிபு அதுதானே கேட்டான். ஹிரண்யகசிபு எல்லா வரங்களையும் வாங்கிட்ட உடனேயே தனக்கு மேலே சுவாமி இல்லைங்கிற அந்த கர்வம் வந்து தானே மகாவிஷ்ணு நிருசிம்மாவதாரம் எடுத்து அவனை சம்ஹாரம் பண்ணார். அந்த காட்சி போல இவன் கேட்குறான், எல்லாரும் என்ன வணங்கணும். சுவாமிக்கு தெரியாதா? தந்தேன், வாங்கிக்கோ. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாரு சுவாமி.
குபேரன்ட்ட இருக்கிற செல்வம் பூரா என்கிட்ட வரணும், எடுத்துக்கோ. அடுத்தது, நான் உனக்கு மாமனாராக ஆகணும். சுவாமியை பார்த்து சொல்கிறான், எனக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டும், அந்த மகளை நீ திருமணம் புரிய வேண்டும், உனக்கு நான் மாமனாராக ஆக வேண்டும். இந்த கேட்குறதுலையே சில பேருடைய குணம் தெரிஞ்சிடும். அவன் கேட்குற விதத்திலேயே சில பேருடைய குணம் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிடும். இவன் கேட்குறது எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமா ஜோக்கில் காமிப்பாங்க, ஒரு போலீஸ் இன்டர்வியூ நடக்கும். அந்த ஐஜி வந்து இன்டர்வியூ பண்ணுவார் ஒரு சாதாரண இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவனை. உனக்கு என்ன பதவி கொடுத்தா சந்தோஷப்படுவேன் அப்படிமா. நான் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சார் அப்படிமா. நான் டிஐஜி அப்படிம்பார். உங்களுக்கு மேலே என்ன போஸ்டிங்னு கேட்பான். ஐஜி தான் அப்படிம்பார். அந்த போஸ்டிங் எனக்கு வேணுமா. அந்த மாதிரி இந்த தட்சன் கேட்கறதுலையே வந்து விஷம். எனக்கு வந்து உமாதேவி மகளாக பிறக்க வேண்டும். இந்த வரத்தை பல பேர் கேட்டிருக்கார். என்ன, நான் வளர்த்து உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குற பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு எல்லாரும் கேட்டார். தட்சன் எப்படி கேட்டான், நான் உனக்கு மாமனாராக ஆகணும். இந்த விஷயத்தில் சில சம்பிரதாய விரோதங்கள் நிறைய இருக்கு. கல்யாணத்தில் பாத பூஜைங்கிறது ஒன்று நடக்கிறது இல்லையா? கல்யாணத்தில் பாத பூஜை யார் யாருக்கு செய்யணுங்கிறதுல சில சம்பிரதாய விரோதம் ஆரம்பத்திலேருந்து இருக்கு. மாப்பிள்ளைய சைவர்கள்லாம் வந்து மாப்பிள்ளைய சிவனாகவும் வைஷ்ணவர்கள் நாராயணராகவும் பாவனை பண்ணி, சைவர்கள் தன்னுடைய மகளை பார்வதியாக பாவனை பண்ணி சிவபெருமானுக்கு கொடுக்கிறதாகவும், மற்ற சம்பிரதாயங்களில் தன்னுடைய மகளை மகாலட்சுமியாக பாவனை பண்ணி மாப்பிள்ளையை நாராயணராக பாவனை பண்ணி கன்னிகாதானம் கொடுக்கணும். அதுக்கு முன்னால் அவளுக்கு அந்த மாப்பிள்ளையை உட்கார வச்சு பெண்ணை பெற்றவா பாத பூஜை பண்ணணும். மாப்பிள்ளைக்கு தான் அங்கே பாத பூஜை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தானே, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா மாப்பிள்ளைக்கு பாத பூஜை பண்ணணும். தாம்பாளத்தில் அந்த மாப்பிள்ளையோட காலை வச்சு எல்லாரும் செஞ்சிருக்கேன்னா, யாராவது இல்லை நான் மாப்பிள்ளையை விட நான் ரொம்ப பெரிய ஆள், அதனால நான் எனக்கு பாத பூஜை பண்ண சொன்னேன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் அப்படி தான் செய்யணும். ஆனால் தட்சனுக்கு இருந்த அகம்பாவத்தினால அவனுடைய அறிவு மங்கி போய் அவன் என்ன நினச்சிட்டான், நம்ம வந்து சுவாமிக்கு மாமனார் ஆகிட்டான்னா மாப்பிள்ளையை விட மாமனார் பெரியவன் தானே, அப்போ சுவாமியை விட நம்ம பெரிய ஆளாக ஆகிடலாம்னு அவன் கற்பனை பண்ணிட்டான். கேட்குறான் சுவாமிகிட்ட, சுவாமி உன்னுடைய மகாசக்தி பராசக்தி எனக்கு மகளாக பிறக்கணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரணும், உனக்கு மாமனாராகணும். திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கான், குதிக்கிறான். எடுத்துக்கோ தந்தேன், சுவாமி கொடுத்துட்டார். நாட்கள் போகிறது, நிறைய பணம் வந்துடுத்து. சுவாமி சொன்ன மாதிரி இவனுக்கு எல்லா அண்டங்களுக்கும் இவன் அதிபதி ஆகிட்டான், பெரிய வீரன் ஆகிட்டான். தனியாக தட்சபுரின்னு ஒரு நகரத்தையே உண்டாக்கினான். வேதவள்ளிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணினான். அவளுக்கு வந்து அந்த மானசரோவர் ஏரியில் ஒரு தாமரைப்பூவில் அம்பாள் ஒரு பெண்கள் என்னன்னாக்க கர்ப்பவாசம் கிடையாது சுவாமிக்கெல்லாம். சிவபெருமான், பார்வதி, முருகன், பிள்ளையார் இவெல்லாம் வந்து கர்ப்பத்திலேருந்து பிறக்கலை. அவனுக்கு மகளாக போனான், அவ்வளோதான். எப்படி போனான்னாக்கா அவன் வரம் கிடைக்கிற போது அவனுக்கு ஒரு இடத்துல அந்த குழந்தையாக கிடைக்கும். அப்படி அந்த மானசரோவரம் ஏரியில் அந்த சக்தி, அந்த அம்பாள் பெண் குழந்தையாக பார்க்குறான், அதை எடுத்து வளர்க்குறான். அதுலேயும் தன்னுடைய பெயரை தான் அந்த பெண்ணுக்கு வைக்கிறான், முத்திரை. தட்சனுடைய மகள் தாட்சாயணி அப்படின்னு அவளுக்கு பேர் வைக்கிறான். அவள் வளர்ந்து வர அழகாக இருக்கா, கல்வி வித்தைகள் எல்லாம் தேர்ந்து எல்லாரும் அவளை வந்து போற்றி மகிழ்கிறார்கள். இவன் அந்த நாளை எதிர்பார்த்துட்டுருக்கான். எந்த நாளை? கல்யாணம் பண்ணி கொடுக்குற நாளை.
எல்லாரும் வந்து இவ்வளவு பெரிய ஆளாக நாம் வளர்ந்தோம், நம்ம வணங்காமல் எல்லாரும் இன்னும் போய் சுவாமியை சிவபெருமானை போய் வணங்குறாளே, அது தப்பு இல்லையா? அவரை மானபங்கப்படுத்தணும்னு இவன் வந்து மனசில் ஒரு அகம்பாவம் அதிகமாகிடுது இவனுக்கு. சுவாமி இது சுவாமிக்கு இதெல்லாம் தெரியாமையா வரம் கொடுத்தார். யார் அதிகமாக வரம் கேட்குறானோ அவனுக்கு சீக்கிரம் முடிவு வந்துடும்ங்கிறது சுவாமிக்கு தெரியும். தெரிஞ்சு தான் கொடுப்பார் எல்லாருக்கும் வரது. கல்யாண மண்டபத்து வாசலை ரொம்ப சின்னதாக வைக்கிறான். மேடையில் ஒரே ஒரு நாற்காலி அப்படி ஓரமாக போட்டிருக்கு. எதுக்காக சொல்லுங்க? கல்யாண மண்டப வாசல் தலை குனிஞ்சு உள்ளே வரும்படியாக இருக்கு. சுவாமி தலையை குனிஞ்சு வரணுமா இவனுக்கு முன்னால். மேடையில் தட்சன் உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி போட்டிருக்கு. இவெல்லாம் கீழே உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. சுவாமி சிசிடிவி கேமரா எங்கே பார்த்தாலும் வச்சுருக்கார். அவருக்கு கேமரா இல்லாத இடம் எது? அப்படி பார்த்து எல்லாத்தையும் உணர்ந்துட்டார். கல்யாணம் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளை கூப்பிட்டான். சாட்சியில் அந்த தாளபாத்து கொடுக்கறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பொண்ணு கையை பிடிச்சி இப்படி கொடுக்கணும், மாப்பிள்ளை கீழே கையை வச்சு வாங்கணும். மாப்பிள்ளை கீழே தானே கையை வைப்பார். எந்த எண்ணம் பத்தையில் என் கை மேலே இருக்கும், மாப்பிள்ளை கை கீழே இருக்கும். அப்போ சுவாமியோட கை கீழே இருக்கும், நான் சாமிக்கு கையில் கொடுக்குறேன். இப்படிலாம் யோஜனை பண்ணிட்டு சந்தோஷமாக இத்தனையும் வந்து வேறு யாருக்கும் தெரியாது, தட்சனுக்கு தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கான். அத்தனையும் சுவாமி கைலாசத்துலேருந்து பார்த்துட்டார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடுது. அப்படி நேராக வந்தார் மேடைக்கு. எப்படி வந்தார்னே தெரியல. வாசப்படியில் எல்லாம் உட்காந்துட்டுருக்கா, எல்லாரும் வாசலை பார்த்துட்டுருக்கா. திடீர்னு பார்த்தா மேடையில் ஒளி வெள்ளம். எப்படி வந்தார் எங்கே வந்தார்னே தெரியல. சுவாமி இப்படி மேடைக்கு வந்தார், அம்பாலை கையை பிடிச்சார். ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டார். எங்கே போனானே தெரியல. இவன் யாரை அவமானப்படுத்தணும்னு நினைச்சானோ அவன் அவமானப்பட்டு போயிட்டான் தட்சன். எதற்காக இந்த பீடிகையெல்லாம் போடுறேன்னா, இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான் கந்த புராணத்தை புரிந்து கொள்ள முடியும். கந்த புராணம் தோன்றுவதற்கு காரணமான வரலாறுகள் இவைகள் எல்லாம். அப்பவாவது இந்த அசடு திருந்தனம் பண்ணும், அப்பவும் திருந்தலை. சுவாமி சிவன் வந்து தன்னை அவமானப்படுத்திட்டார். நம்ம ஒரு பெரிய யாகம் பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் இவனை வணங்குறார், எல்லாரும் இவனை கண்டு பயப்படுறா. அதை கண்டு நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் ஏமாந்துட்டுருக்கார். நிறைய பேர் தன்னை பற்றி புகழறா, தன்னை பற்றி வெளியில் வந்து பிரசித்தமாக பேசுகிறா, தன்னை பார்க்குற போதெல்லாம் வந்து ஏதாவது இது பண்ணுறா. அப்படிங்கிறத பார்த்து ஒரு மாயை, அந்த மாயைக்கு தானே பிள்ளையா பிறக்கிறான் சூரபத்மன். சூரபத்மனுடைய அம்மாவுக்கு பேரே மாயைன்னு பேர். மாயைனா மயக்கம், முக்கிய தீத்தி மாயா. மாயான்னா மயக்கம். அந்த மயக்கத்தில் நிறைய பேர் இன்றைக்கு அடிபட்டு போயிடறாங்க. அந்த மயக்கத்தினால அவன் என்ன பண்ணுறான், நாம் வந்து சிவனை ஐசோலேட் பண்ணிட்டோம், அவரை தனித்த ஆளாக்கிட்டோம். எல்லா தேவர்களும் நம்மக்கிட்ட வந்து கை கட்டி நிற்கிறார். அப்போ எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு ஒரு யாகம் பண்ணுவோம், எக்ஸப்ட் சிவபெருமான். யாகத்துக்கு போனது இது வந்து சில கசப்பான இருக்கிறவர்களுக்கு. இந்த தட்சன்ட்ட உள்ள பயத்தினால மகா பிரம்மா போகிறார், இந்திரன் போகிறான், சூரிய சந்திரர்கள் போகிறார். சந்திரனுடைய மனைவி 27 நட்சத்திரங்கள் பெண்களும், சந்திரனுடைய மனைவிகளும் தட்சனுடைய பெண்கள். அதனால் அந்த 27 பெண்கள் அங்கே வந்திருக்காங்க. இந்த 27க்கு அக்கா யார்? முதல் பெண் யார்? தட்சனுடைய முதல் பெண் யார்? தாட்சாயினி. அவளுக்கு பிறந்த இடத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறது. நம்ம அக்கா தங்கையெல்லாம் அங்கே வந்திருக்கா, அத்திம்பேர்லாம் வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா, நம்ம மட்டும் அங்கே போலியே. ஒரு தாபம். இந்த பெண்களுக்கு மட்டும் அவளுக்கு சஷ்டிப்த பூர்த்தி ஆனான்னு, சதாபிஷேகம் ஆனான்னு, அந்த பிறந்தாத்தில் இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு கடைசி வரைக்கும் அது நல்ல விஷயத்தில் இருக்கணும், இருந்துட்டுருக்கு.
பார்வதிக்கு மனசு கடந்து அடிச்சுக்கிறது. நாம் அங்கே போகலையே, நம்ம தங்கையெல்லாம் வந்திருப்பாளே, இத்தனை நேரம் எல்லாரும் மருதாணி இட்டுண்டு எல்லாரும் பேசின்னு இருப்பாளே, பட்சணம் பண்ணிட்டு இருப்பாளேன்னு ஒன்று ஒன்றா நினச்சி ஏங்கிட்டு இருக்கா. சுவாமிகிட்ட போய் கேட்கறதுக்கு பயமாக இருக்கு. சுவாமியை மதிக்காமல் இவன் யாகம் பண்ணுறான். சுவாமியினுடைய முக வாட்ட, அம்பாளுடைய முக வாட்டத்தை பார்த்து சுவாமி இப்படியே சிரிச்சுக்கிறார். உமா, சுவாமி ஏன் என்னமோ ஒரு மாதிரியாக இருக்க? ஒன்றும் இல்லை, இல்லை சொல்லு என்ன? அப்பா பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறார், பெரிய யாகம் பண்ணுறார், அக்கா தங்கைகள்லாம் வந்திருப்பார், நீ போகணுங்கிறியா? போயிட்டு வா, சுவாமிக்கு தெரியும் என்ன நடக்குங்கிறது, சுவாமிக்கு தெரியும், போயிட்டு வா, அமுச்சு விட்டேன். அம்பாள் போனால் இதெல்லாம் கந்தபுராணத்தில் ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. அம்பாள் போகிற அந்த யாகத்துக்கு, ஏன்னா இந்த சினிமாவில் வேறு மாதிரி காமிக்கிறான், ஒரு அட்ராக்டுக்காக சுவாமி அம்பாலும் சண்டை போட்டுண்டு திருவிளையாடலையா ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு அந்த யாகத்தில் போய் அதெல்லாம் நடக்கலை. அம்பாள் கேட்குற, சுவாமி போயிட்டு வான்னு சொல்கிறார். அங்கே போகிற அம்பாள் தட்சன் பார்த்து உன்னை யார் இங்கே கூப்பிட்டதுங்கிறான். உன் ஆத்துக்காரையே நான் கூப்பிடலை, நீ ஏண்டி இங்கே வந்தேங்கிறான். எவ்வளோ பெரிய அவமானம். தலையை தொங்க போட்டு வந்தால் சுவாமிகிட்ட சுவாமி நான் இந்த உடம்பை மாச்சிக்கிறேன்னா. ஏம்மா என்ன நடந்ததுன்னா, என்னை ஏன் வந்தேன்னு அவன் அது வரைக்கும் அப்பான்னு சொன்னவ அப்போ சொல்லிட்டான். இந்த மகாபாதகன் அப்படி கேட்டுட்டான். நான் செய்த மிகப்பெரிய பாவம், உங்களை கூப்பிடாம நடந்த யாகத்துக்கு நான் போனதும் ஒரு மிகப்பெரிய பாவம். சுவாமி எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்க அப்படிங்கிற. என்னம்மா அப்படிங்கிற, இந்த தட்சணால வளர்க்கப்பட்ட இந்த உடம்போட நான் உங்கள் கூட இனிமேல் இருக்கக்கூடாது. அந்த பெயர் தாங்கியே இந்த உடம்பு இனிமேலுக்கு இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் குழந்தையா பிறந்து தவம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்பாள் வரம் கேட்குறேன். நல்லது. மலைகளுக்கெல்லாம் ராஜா ஹிமயமலை, மிருகங்களுக்கெல்லாம் ராஜா சிங்கம், நாட்டை ஆளுபவன் நரராஜா, மலைகளுக்கெல்லாம் அரசன் ஹிமவான். அந்த ஹிமயமலை அரசன் ரொம்ப நாளாக தவம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போய் பொண்ணாக இருந்து 5 வயது வரைக்கும் குழந்தையாயிரு, அதுக்கப்புறம் நீ தவம் பண்ணு, தியானம் பண்ணிப்பேன்னு சுவாமி அனுகிரகம் பண்ற. இங்கே அம்பாலை அனுப்பிச்சுட்டு சுவாமி அதுக்கப்புறம் இவன்தான் அறிவில்லாம இப்படி ஒரு யாகம் வளர்க்கிறான்னா இந்த தேவர்கள்லாம் அந்த யாகத்திற்கு போனது தப்பு. ஆக இவாளுக்கு அதை புரியவே, ஏன்னா சுவாமி தன்னை மதிக்கலேங்கிறதுக்காக தேவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கல. சனாதன தர்மங்கிறத காப்பாற்றணும். அந்த தர்மத்தில் உள்ள அந்த விதியை யார் மீறினாலும் அவளை தண்டிக்கிற உரிமை சுவாமிக்கு தானே இருக்கு. அப்போ அந்த யாகத்தை முறைப்படி நடத்தலேங்கிறத, நடத்தாத அந்த தட்சணை தண்டிக்கணும். அந்த யாகத்தில் கலந்துட்ட அந்த தேவர்களையும் தண்டிக்கணும்னு அப்படி ஒரு க்ஷணம் நினைச்சார். அங்கே சூரபத்மன் பிறந்துட்டான். பிறந்தது யாரால? சுவாமி சிந்தனை பண்ணி தான் பிறந்த. அடுத்தது இந்த இடத்துல தேவர்கள்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுட்டான்னா, சுவாமி மறுபடியும் பார்வதியை கல்யாணம் பண்ணி அப்புறம் அவள் கர்ப்பமாகி அப்போ வளகாப்பு சீமந்தம்லாம் நடந்து முருகன் பிறந்து இந்த சூரபத்மனை அழிக்க போகிறான்ட்டு அவெல்லாம் தப்பாக நினச்சிட்டு. சரி, இப்படியே இருக்கட்டும். அம்பாள் ஹிமயமலைக்கு போயிட்டார். தேவர்கள் சூரபத்மனுடைய சிறையில் இருக்கார். சுவாமி என்ன பண்ணணும்? அப்படி மனசால சனகாதி முனிவர்களை வர சொன்னார். அவர்களுக்கெல்லாம் ஞான உபதேசம் பண்ணி மோன நிஷ்டையில் ஆழ்ந்து போயிட்டார். கொஞ்ச நாள், ஒரு க்ஷணம். அவரை பொறுத்தவரையிலையும் அது ஒரு க்ஷணம். உலகங்களுக்கு அது பல யுகங்களாயிடுத்து, பல 1000 ஆண்டுகளாயிடுத்து. அந்த சூரபத்மனுடைய கஷ்டம் தாங்க முடியாமல் எல்லாரும் வேதனைப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் தட்சிணாமூர்த்தியினுடைய பிரபாவத்தை கச்சியப்ப சிவாச்சாரியர் மிக அருமையாக சொல்லுகின்றார். சனகாதி முனிவர்களை கூப்பிட்டு
அவர்களுக்கு அந்த சின்முத்திரையை காமிக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த கையை இப்படி சின்முத்திரையை காமிக்கிறார். சுவாமியும் பேசல, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அந்த 4 முனிவர்களும் எந்த கேள்வியும் கேட்கல. இவருடைய முகத்திலையும் சாந்தியா இருக்கு. குருநாதருடைய முகம், தட்சிணாமூர்த்தியினுடைய முகம், சிஷ்யர்களுடைய முகமும் சாந்தியா இருக்கு. அவளுக்கு முகத்துல எந்த குழப்பமும் இல்லை. சந்தேகம் தீர்ந்துடுத்துனா ஒருத்தனுடைய முகம் எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இதை சொல்றார். சித்திரம் வட தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு. அங்கே ஒரு வாத்தியார் உட்காந்துன்னு பாடம் நடத்துகிறார். வாத்தியார் ரொம்ப சின்ன பையனாக யூத்தாக இருக்கார், நல்லா அழகாக இருக்கார். சரி, அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவரை விட சின்னவராக தானே இருக்கணும்னு பார்த்தா எல்லாம் எபோவ் 80s இருக்குது. அந்த 4 பேரும் சனகர, சனந்தன, சனாதன, சனத்குமார 4 பேரும் விருத்தர்கள், விருத்தாக சிஷ்யா. சரி, இவர் என்ன பாடம் நடத்துகிறார்? மைக்கை வச்சுட்டு பேசுகிறாரா, புஸ்தகம் கையில் வச்சுட்டுருக்காரான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சின்முத்திரையை காமிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. குரோஸ்து மௌனம் வியாக்கியானம். அப்போ சிஷ்யர்கள்லாம் ஏதாவது குழப்பமாக இருக்காளா, எதுவும் சொல்லலையேங்கிற கோபத்தில் இருக்காளான்னு சிஷ்யர்களுடைய முகத்தை பார்த்தா அவெல்லாம் சந்தேகம் தீர்ந்த முகமாக சந்தோஷமான முகத்தோடு இருக்கார். சிஷ்யாஸ்து பின்ன சம்சயா. அப்படி அவர் என்ன உபதேசம் பண்ணார் தட்சிணாமூர்த்தி? அந்த கையில் இருக்கிற இது மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம். அது இந்த கையில் 5 விரல் இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த 5 விரல்கள் இருந்தாலும் இந்த கட்டை விரல் இல்லாமல் இந்த 4 விரலை மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. இந்த மைக்கை இப்படி பிடிக்க முடியுமா? தட்டில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியுமா? சாதத்தை இப்படி எடுத்து வாயில் கொண்டு போக முடியுமா? பேனாவை எடுத்து எழுத முடியுமா? எதுவாக இருந்தாலும் எந்த விரல் வேலை செஞ்சாலும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது எது? கட்டை விரல். ஆனால் தான் துரோணாச்சாரியார்கிட்ட வில்வித்தகத்துன்ற அந்த ஏகலைவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவன் இவருடைய படத்தை வச்சே இவர்கிட்ட வில்வித்த பூரா மானசீக குருவாக வச்சுட்டே கற்றுட்டான். இவருக்கு பயம் வந்துடுது. தன்னுடைய சிஷ்யன் அர்ஜுனனுக்கு இணையாக யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு பட்சபாதம் அவருடைய மனசில் இருந்தது, துரோணாச்சாரியாருடைய மனசில். ஒரு நாளைக்கு எதேச்சியாக பார்த்தார், இவன் அர்ஜுனனை விட ஒரு பெரிய ஆள் ஒருத்தவன் காட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போகிறார். அந்த ஏகலைவனுடைய வித்தையை பார்த்து இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. பின்னால் அர்ஜுனனை விட இவன் பெரிய ஆளாக வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு, நீ படத்தை வச்சுட்டு வில்வித்த கற்றுண்டாலும் உனக்கு வாத்தியார் யார் அப்படின்னு கேட்குறார். சுவாமி, நீங்கள் தான், துரோணாச்சாரியார் தான் எனக்கு குரு அப்படிங்கிற. அப்போ நீ குரு காணிக்க கொடுக்க வேண்டாமா அப்படின்னார். என்ன கேட்டாலும் தரேன் சுவாமின்னா. உன் கட்டை விரலை கொடுன்னார். உன் கட்டை விரலை எனக்கு, ஏன்னா கட்டை விரல் இல்லாமல் அவனால் அம்பு விட முடியாது. அர்ஜுனனை எதிர்த்து நின்று போராட முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தினால அவர் வாங்கிட்டார், கட்டை விரலை வாங்கிட்டார். துரோணரும் சில தவறுகள் செய்திருக்கிறார். அதனால தான் கடைசியில் அவர் கஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். பல விஷயங்கள். அதுபோல இந்த கட்டை விரல் நீங்கி மற்ற விரல்களால் செயல்பட முடியாது. இது இறைவன். கட்டை விரல் இறைவன். இந்த மற்ற சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், இந்த 3 விரல் இருக்கு இல்லையா, இது 3ம் இந்த உலக விஷயங்கள். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ஐயும் சொல்கிறது. ஆணவம் என்பது இந்த ஜீவனோட, நம்ம உடம்பில் இருக்கிற உயிரோட ஒட்டி இருக்கிறது. அது இல்லாமல் அந்த உயிர் வராது. அதுதான் நம்மளை ஒரு விஷயத்தையும் செய்ய தூண்டுறது. அதனால் இந்த ஆணவ மலம் அது ஒரு அழுக்கு. இந்த ஆணவத்தினால இவன் என்ன பண்ணுறான்? கர்மாக்களை செய்கிறான். நல்லதோ கெட்டதோ, பாவமோ புண்ணியமோ, கர்மா தானே. போன ஜென்மாவில் பண்ண கர்மா நல்லதாக இருந்தால் இந்த ஜென்மாவில் நாம் நல்லதை அனுபவிக்கிறோம்.
போன ஜென்மாவில் பாவம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மாவில் நாம் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். அந்த கர்மாவை உணர்த்துறது இந்த மோதிர விரல். அதுக்காக தான் கர்மா சுபகர்மாவாக இருந்தாலும் அபரகர்மாவாக இருந்தாலும் பவித்திரத்தை இந்த விரலில் போட்டுக்கிறோம், மோதிர விரலில் போட்டுக்கிறோம். இது கர்மாவை குறிக்கிறது விரல். இந்த ரெண்டும் என்ன பண்ணுறது? மாயை. கஷ்டம்னு தெரிஞ்சும் அதிலேயே போய் மனுஷன் விழுந்துட்டுருக்கான், தப்பு பண்ணிகிட்டே இருக்கான், மயங்கி போய் நின்றுட்டுருக்கான். மறுபடியும் இதுதான் உனக்கு சங்கடமாக இருக்கே, இதை விட்டு தொலையண்டா அப்படின்னாக்க அதை விட மாட்டான், பிடிச்சுட்டுருவான் இறுக்கி. ஒரு மயக்கம் இந்த உலக வாழ்க்கையில். ஏண்டா கரடியை ஒன்றால் பண்ண முடியலன்னா அதை விட்டுடண்டா, விட்டுட்டு கீழே இறங்கண்டான்னா. நான் கரடியை பிடிச்சிட்டு இருக்கலப்பா, கரடி என்ன பிடிச்சிட்டு இருக்குன்னா. இப்போ உலகத்தில் நிறைய பேர் மாயையை இவா பிடிச்சிக்கல, மாயை அவளை பிடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த மாயையில் மயங்கி தான் இன்றைக்கி நிறைய தவறுகள் நடந்தது. சுவாமி என்ன சொன்னார்? இந்த ஆள்காட்டி விரல் இருக்கே, இதுதான் மனிதன், ஆன்மா, உயிர் அப்படிங்கிறது இந்த ஆள்காட்டி விரல். இது பாருங்க, இந்த கை விரலை, இந்த ஆள்காட்டி விரல் சுவாமியோட சேர்றதா இல்லை இந்த மாயையோட சேர்றதா? புரியுறதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த ஆன்மா இந்த பக்கம் சாமி கிட்ட சேர்றதா, இந்த பக்கம் மாயையில் மயங்கி நிற்கிறதா? கையை விரிச்சா இப்படி தானே நிற்கிறது. நீங்கள் என்னத்தை பண்ணாலும் இது வளைய மாட்டேங்கிறது. சுவாமி சொன்னார், நீ வளைந்துடு, இந்த மூணுத்துலேருந்து நீ பிரிஞ்சிடு, பிரிந்து இந்த ஆண்டவனை சிவபெருமானை சரணடைந்துடு, உனக்கு முக்தி பேறு கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். இதை எந்த வேதங்களும் சொல்ல முடியாது எளிமையாக, எந்த ஆகமங்களும் எந்த புராணங்களும் சொல்ல முடியாது. தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் இருந்து சுவாமி அந்த சின்முத்திரை காட்டி. இதுக்கே இப்போ உங்களோட நான் 10 நிமிஷம் செலவழிச்சிருக்கேன். சுவாமி இந்த 10 நிமிஷம் செலவழித்த போது அவர் ஆனந்தமாக இங்கே பாடம் நடத்தின்னு இருக்கார். அங்கே திமிலோகப்படுறது. சூரபத்மன் காலில் சங்கிலியை கட்டி இழுத்துன்னு போகிறான் யமனை, நிறுதி கழுத்தில் கயத்தை போட்டு இழுத்துன்னு போகிறான். தேவர்களெல்லாம் சிறையில் அடைச்சி வைக்கிறான். ஒரு வேளை உப்பில்லாத கஞ்சி, மூட்டைப்பூச்சி ஒன்று இவ்வளோ பெருசு கடிக்கிறது, கொசு கடிக்கிறது. அவளுடைய துன்பம் சொல்ல ஒண்ணாத வேதனையாக இருக்கு. இங்கே சுவாமி வேற மோனத்தில் இருக்கார், உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், அம்பாள் இல்லாமல் தனியாக இருக்கார். இப்போ சுவாமி ஏற்கனவே என்ன சொன்னார்? ஒரு குமரனை ஈன்று சூரபத்மனை அழிப்போம்னு சொல்லியிருக்காரோன்னா, இதை பிரம்மாலாம் தப்பாக புரிஞ்சுட்டு சுவாமி பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாட்டை கவனிக்கணும்னு இவெல்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டார். பார்வதியை கல்யாணம் பண்ணிவிட்டு சீக்கிரத்தில் குழந்தை வைக்கணும். அப்போ சுவாமிக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வரணும், வந்தால் தானே இது செய்ய முடியும். அவரோ தியானத்தில் இருக்கார். அம்பாள் அங்கே இமயமலையில் ஹிமவானுக்கும் மேனைக்கும் அந்த ஒரு தடாகத்தில் தாமரை பூவில் பெண் குழந்தையாக கிடைக்கிறாள். ஹிமவான் எடுத்துன்னு மேனையிட்ட கொடுக்குறான். இதே குமார சம்பவத்தை காளிதாசனும் சொல்கிறான். தட்சனுடைய மகளாக நீடிக்க விரும்பாத அந்த சதி, அந்த உமாதேவி தாம் ஜன்மனே சைலவதும் பிரபேதே என்று, சைலவதுன்னா ஹிமவானுடைய மனைவிக்கு மகவாக குழந்தையாக சென்றாள். அப்படி 5 வயசாகிறது, அந்த குழந்தை வளர்றது, அவ்வளவு ஞானம். 5 வயசில் ஒரு குழந்தை தானாக வேதம் சொல்லுமா? 5 வயசு குழந்தைகிட்ட இன்றைக்கி நம்ம போய் சுக்லாம்பரதனம் சொல்லி கொடுத்தோம்னாக்கா அது செல்ஃபோனை போடு, சுட்டி கண்ணம்மா போடு, அந்த ராஃப் பூஞ்சல் போடு அப்படிங்கிறார். அதெல்லாம் போட்டால் தான் குழந்தையெல்லாம் சாப்பிட்றது. உமாதேவி 5 வயசில் அப்பா அம்மா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு தவம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறா. இவாளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. குழந்தை, நீ சின்ன குழந்தம்மா, உனக்கு தவத்தை பற்றி என்ன தெரியுங்கிறா. அவள் தவத்தினுடைய தத்துவங்களெல்லாம் அவள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை புரிய வைக்கிறா. அரசன் ஆடி போயிட்டான். இமயமலையில் ஒரு அருவிக்கரையில் ஒரு அழகான பர்ணசாலை ஒன்று அமைச்சு அதில் அவள் தவத்தை ஆரம்பிக்கிறாள். அதனால் தான் அம்பாளுக்கு உமாங்கிற பேர் வருது. ஊன்னா குழந்தை, மான்னா வேண்டாம்னு அர்த்தம். குழந்தை உனக்கு இந்த வயசில் இதெல்லாம் வேண்டாம்னு அவள் சொன்னான்.
அதனால் அவளுக்கு உமான்னு பேர். பர்வதத்தினுடைய மகளாக பிறந்ததுனால பார்வதின்னு பேர். கஞ்சி சாப்பிட்டு இருந்தா, அப்புறம் இளநீர் சாப்பிட ஆரம்பித்தா, அப்புறம் வெறும் பச்சளைகளை மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் பச்சளைகளையும் விட்டுட்டு வெறும் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா ஓடி வந்து சொன்னா, குழந்தை இந்த இலைய காய்கறியாவது சாப்பிடம்மா அப்படிங்கிறா. சுவாமியை நோக்கி நான் தவம் இருக்கேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீன்ட்டா அம்பாள். அதனால தான் அம்பாளுக்கு அப்பர்ணா அப்படின்னு பேர். பர்ணம்னா இலை, ந பர்ணா அபர்ணா, இலைகளை சாப்பிடுவதை கூட நிறுத்திட்டா அம்பாள் அப்பர்ணா. இப்படி எல்லா இடத்துலையும் கதைகள் நடந்துட்டு இருக்கிற போது ஒரு கிளைமாக்ஸுக்கு வரணும். தேவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. சுவாமிகிட்ட போய் இந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையை உண்டு பண்ணுவோமேன்ட்டு மன்மதனை போய் அமுச்சுட்டான். மன்மதன் என்ன பண்ணுவான், மன்மதன் மலர்கனை, அவங்ககிட்ட 5 அம்பு இருக்குது, கரும்பு வில் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. மேலே போட்டுட்டான்னா அவனுக்கு உடனே அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாம்பத்திய உறவு ஆசை உடனே வந்துடும். இதுதான் காமனுடைய வேலை. இது மனிதர்கள்ட்ட செல்லுபடியாகும், தேவர்கள்ட்ட செல்லுபடியாகும், சுவாமிகிட்ட அது செல்லுபடியாகும். அந்த மாதிரி ஒரு விஷப்பரீட்சையை பண்ணலாமா? பிரம்மா கூப்பிட்டு மன்மதனை சொல்கிறார், மன்மதா நீ போய் சுவாமிக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையை உண்டு பண்ணு அப்படிங்கிறார். ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டான். மன்மதனும் எதிர்த்து பேசினான், நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்க. அவனை புகழ்ந்து ஆராய்த்து, உன்னால் முடியாத காரியம் உண்டா? இத்தனை தேவர்கள் கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்காக நீ ஒருத்தவங்க கஷ்டப்படுறதுனால என்ன ஆகிட போகிறது? செத்த போய் நீ சுவாமி மேலே மலர்கனையை விடுன்னு கேட்குறேன். மன்மதன் அம்பு விடுறான். சுவாமி அப்படி நெத்திக்கண்ணை திறந்து அப்படி பார்த்த மன்மதன் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். மனோபவத்வம் சவிலோச்சனாய, மன்மதன் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். ரதி அழறா, அவனுடைய மனைவி. இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து என் ஆத்துக்கார பலி கொடுத்துட்டாலே, இன்னைக்கு இவங்கெல்லாம் யாராவது இங்கே வந்து கேட்குறாங்களா? புரியுறதா? நல்ல பாயிண்ட்டு. ஒருத்தன் முகஸ்துதி பண்ணுறானேன்ட்டு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு பேசிடக்கூடாது, ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டுறக்கூடாது. நாளைக்கு உலகம் பழிக்கும், நாளைக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். மன்மதன் அழிந்து போனாப்புல அழிந்து போக வேண்டிய சூழ்நிலையும் வரும். சுவாமி என்னுடைய கணவர் என்ன தப்பு பண்ணார், ஏன் அவரை சம்ஹாரம் பண்ணீங்க? பிரம்மா முதலிய தேவர்கள் இந்திரர்கள் தானே என்னுடைய கணவனை இங்கே அமைச்சார், நீங்கள் அவாலெல்லாம் கேட்கணும்னு லா பேசினா மன்மதனுடைய மனைவி ரதி. சுவாமி என்ன பதில் சொல்ல முடியும்? பொறுத்துக்கோமா, நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இமயமலைக்கு போகிறேன், கல்யாணத்தன்னைக்கு உனக்கு நான் வந்து மறுபடியும் மன்மதனை நான் உனக்கு உயிர்ப்பித்து தரேன்னு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறேன். ஆச்சு, நாளாச்சு, ஒன்றும் வழியை காணும். அப்புறம் சுவாமிலாம் தேவர்கள்லாம் போய் சுவாமிகிட்ட சரணடைந்து, சுவாமி அப்பவும் சொல்லலை எப்படி இந்த குழந்தைய தரப்போகிறேங்கிறத சொல்லலை. இப்போ என்ன பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே உங்களுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னார். அமோகமாக நடக்கிறது பார்வதி கல்யாணம். எல்லா தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டா, அந்த இமயமலைக்கு வட திசை தாழ்ந்து போயிடுத்து, தென் திசை நம்முடைய இந்த திராவிட தேசம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடெல்லாம் மேலே தராசு தட்டு மாரி மேலே தூக்கி நிறுத்து. அகஸ்தியர் அனுப்புகிறான். இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா, அகஸ்தியர், இடும்பன், அருணகிரிநாத சுவாமிகள், நவவீரர்கள். இந்த சுப்பிரமணியருக்கு பக்கத்தில் அருமையாக அந்த கந்தபுராண வரலாறில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே அந்த பிரதிஷ்டை ஆகிருக்கு. அதனுடைய தத்துவங்களை நாளைக்கு சொல்லுவோம். அப்படி அகஸ்தியர் போய் பொதிகை மலையில் இருந்து பூபாரத்தை சமப்படுத்துகிற பார்வதி கல்யாணம் அமோகமாக நடக்கிறது. அதுக்கப்புறமும் நாளாச்சு சூரபத்மனுடைய, ஏன்னா இவர்கள் வந்து தப்பு பண்ணிட்டார். தட்சனுடைய யாகத்தில் போய் கலந்துட்ட அந்த பாவம் கரையிற வரைக்கும் சுவாமி கொஞ்சம் கூட மனசு இறங்கலை. அவர் பாட்டுக்கு பேசாமல் பார்வதியோட கல்யாணம் பண்ணிட்டு ஊஞ்சலில் விளையாண்டுருக்கார். மறுபடியும் சுவாமி இந்த தேவர்கள்லாம் போய் கேட்குறா, சுவாமி இந்த சூரபத்மனுடைய கொடுமையை தாங்க முடியலையே, எங்களை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு. அப்போ சுவாமி வந்து, சுவாமிக்கு 5 முகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், 5 முகங்கள்.
இந்த 5 முகங்கள் நமக்கு தெரியும். 6வது முகம் பெரிய ஞானிகளால் மட்டுமே உணர முடியும். ஒரு முகம் மேலே இருக்கும், ஈசான். தத்புருஷம் கிழக்கு முகம், அகோரம் தெற்க பார்த்துருக்கும், வாமதேவம் வடக்க பார்த்துருக்கும், சத்யோஜாதம் மேற்க பார்த்துருக்கும், அதோமுகம் உள்நோக்கி இருக்கும், இப்படி தலைகீழ இருக்கும். அது யாருக்கும் தெரியாது அந்த முகம். அந்த 6 முகத்தையும் தேவர்களுக்கு முன்னால் அப்படி காட்சி தந்தார். எல்லாருக்கும் உடம்பு சிலுத்து போயிடுது. 6 முகத்தினுடைய நெற்றிக்கண்ணையும் திறந்தார். 6 நெற்றிக்கண்ணிலேருந்தும் 6 தீப்பொறிகள் வந்து விழுந்தது. அந்த 6 தீப்பொறிகளையும் சுவாமி இப்படி கையில் ஏந்தின்னு இருக்கார். அதை பார்த்து உலகமே அஞ்சி நடுங்கி எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. என்னடா அதை நீங்கள்லாம் கேட்டீங்கன்னு நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கையில் குழந்தைய வச்சுட்டுருக்கேன், எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டீங்களேங்கிறார். சுவாமியே இது குழந்தையா, நெருப்பு மாதிரியில் இருக்குது அப்படின்னா, இதாண்டா குழந்தை அப்படின்னு சொல்லி திருமுருகன் திரு அவதாரம் இப்படியாக நிகழ்ந்தது.